காவேரி, விஜய் 2 பேருமே தூங்குறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே ரொம்ப குளிருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போர்வைலாம் இழுத்து போத்திட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறதுக்காக பார்க்குறாங்க. நல்லா இருக்கும், எங்கள் கொடைக்கானல்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா, நார்மலாக இருக்கும், இங்கே தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டுட்ருக்காரு. அப்படியே 2 பேருமே திரும்பி படுக்கிறாங்க. படுக்கும்போது விஜய் யோசிக்கிறாரு. அப்படியே கொடைக்கானலில் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாரு. காவேரி கை கொடுத்து தூக்கினது, கையை பிடிச்சது, ரொம்ப பாசமாக இருந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அதே மாதிரி காவேரியும் அப்படியே படுத்துக்கிட்டே நினச்சி பார்க்குறாங்க. விஜய் பண்ண எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. அவர் குளிருக்காக போத்தி விட்டது, ரொம்ப பாசமாக பார்த்தது, சண்டை போட்டது, காப்பாற்றினது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து பார்த்து அப்படியே தானாகவே சிரிச்சிட்ருக்காங்க. குமரன் பயங்கர கோவமாக சொல்கிறார், எவ்வளோ தைரியம் தான் அந்த பசுபதி காவேரி கடத்தியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நிவின் சொல்கிறாரு, விஜய் காப்பாற்றிட்டார், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. காப்பாற்றினா இனிமேல் அவன் ஏதாவது பண்ணால் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போது ஒன்று நடந்தது என்ன தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. விஜய் சொன்னார், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு எதுவுமே புரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் குமரன் கிட்ட சொல்லிட்டுருக்காரு. குமரன் ஒரு மாதிரி இருக்கார். அப்போ கங்கா கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு தெரியுமா, காவேரி அந்த பசுபதி ஆள் வச்சு கடத்திட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ என்னங்க, அவன் எங்கே திருந்தவே மாட்டானா, அவனுக்கு என்ன தைரியம், அவனை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுவும் காவேரியை கடத்தி வச்சுட்டு நிவினை அந்த ராகினியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் சண்டை போட்டு காவேரியை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு அடுத்த எல்லாத்தையுமே கங்கா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கங்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இந்த காவேரிக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் துணி காயப்பட வெளியே வராங்க. வந்தவுடனே எப்படியாவது காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி 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 பார்க்குறாங்க. என்ன இவ எட்டி எட்டி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கங்காவை பார்த்துட்ருக்காங்க. அப்போ கங்கா கிட்ட கேட்குறாங்க, பாட்டி என்னடி எட்டி எட்டி பார்த்துட்ருக்க, என்ன ஏதாவது சண்டை போகிறதுக்கு ஆகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நர்மதா இங்கே வா, நீ போயிட்டு காவேரி கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி கூப்பிட்டு வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுவும் பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் கூட்டிகிட்டு வர சொல்லி ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கத்துறாங்க. அப்படியே சொல்லிட்டு கங்கா மறுபடியும் துணி காய வைக்க அப்படியே போயிட்டாங்க. அங்கே நின்று துணி காய வச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து வராங்க காவேரி. என்ன பாட்டி என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கொடைக்கானலாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா குளிர்ச்சி பாட்டி, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் இங்கே சென்னையில் இருக்கவங்களாம் ஏன் கொடைக்கானல் போகிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, அங்கே நல்லா இருக்குது பாட்டி கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அப்படியே கிட்ட வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க, ஏய் ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது வீடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லோரும் உங்கள்கிட்ட பேசினாங்களா, எல்லாருமே என்கிட்ட பேசினாங்கம்மா, நான் வீட்டில் போய் சமைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னது நீ சமைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. மா நான் டீ போட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ டீ தான் போட்டியா, சரி சரி வீட்டெல்லாம் ஒழுங்காக சாத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. மா கதவெல்லாம் கட்டாதமாக சாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிடி சரிடி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்ல, எனக்கு நான் ஊர் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, அங்கே ஒரு கேரக்டருக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லடி இல்லை, உன்னை பார்க்கணுன்னு அவள் ரொம்ப ஆசைப்படுறா, அவள் தான் உன்னை நர்மதா விட்டு கூப்பிட சொன்னாலே தெரியுமா, நடுவில் நான் வந்தவனே பாட்டி கூப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி அப்படியா, அதெல்லாம் உண்மையாக இருக்காது, என்னை பார்த்தாவே அக்காவுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை இல்லை ஏதோ பாசமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து கடகன்னு வராங்க. கங்கா வந்து சொல்கிறாங்க, என்ன படி சொல்லிட்டு இருக்க, இல்லை என்னை யாரோ பார்க்கணுன்னு சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அங்கேருந்து போயிட்டாங்க. சரி வீட்டு சாவி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா தரேன் இருமா, எப்போ பார்த்தாலும் ஏமா இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இரண்டி சாவி தானே அவள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாட்டி, ஊருக்கு போனது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, நான் உரியடி அடித்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு இங்கே இருந்ததை விட அங்கே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே காவேரி பாட்டிக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும், அக்கா நம்மக்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்கா, என்னவா இருக்கும், ஆனால் எதுவுமே பேசாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்போவுமே நம்மளை பார்த்தாலே கடுப்பாவுமே அக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் காவேரியோட அம்மா சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காவேரி வந்து அதுவும் நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு வந்திருக்கா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அந்த ஊரை விட்டு வந்துட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் அங்கே போகவே இல்லைல்ல, அந்த ஊர்லேயே இருந்து வளர்ந்தோம், இப்போது அந்த ஊரை விட்டுட்டு இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விடு இதுக்கெல்லாம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, ஒரு நாள் குடும்பத்தோடு போயிட்டு நம்ம அங்கே தங்கிட்டு கொஞ்ச நாள் நம்ம இருந்துட்டு வரலாம், நீ கவலைப்படாத விடு, சூழ்நிலை நம்ம இந்த இடத்துக்கு வரா மாதிரி ஆயிடுச்சு, அதுக்காகலாம் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி காவேரியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க.
உடனே நர்மதா சொல்கிறாங்க, அம்மா உண்மையாக போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஐயோ சூப்பர் பாட்டி, எல்லாருமே சேர்ந்து போகலாமா அப்போது கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோடனே நர்மதா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படியே பாட்டியை பார்க்குறாங்க.